Hi, welcome to kerufoodbasket channel. இன்னைக்கு வீடியோல நம்ம instant sambar உடனடி சாம்பார் பருப்பு இல்லாம எப்படி செய்யலாம்ன்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு bell icon வரும். all ன்ற ஆப்ஷனையும் click பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம வீடியோ போடும்போது உங்களுக்கு ஒரு notifications வந்துரும். இப்போ தேவையான ingredients குயிக்கா பார்த்திடலாம். 2 தக்காளி, 2 வெங்காயம், கொத்தமல்லி, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், ஒரு சின்ன பீஸ் பெருங்காயம், சோம்பு இதெல்லாம் சேர்த்து தான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். 2 தக்காளி, 2 சின்ன வெங்காயம், நீங்கள் பெரிய வெங்காயமாக இருந்தாக்கா 1 சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய். காரம் அதிகமாக இருக்காது, கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம இதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ண போகிறோம். அப்போது காரம் கரெக்டாகிடும். இன்றைக்கி நான் பூண்டு சேர்க்காததுனால பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக சோம்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சோம்பு ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இது சேர்த்து தக்காளியோட ஸ்கின் பீல் அவுட் ஆகிற அளவுக்கு, அதாவது ஸ்மாஷாக நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். குக்கராக இருந்தாக்கா 2 விசில். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா பாயில் பண்ணி எடுத்துட்டோம். பார்த்திங்கன்னா ஸ்கின்னெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. இப்போ நீங்கள் இந்த ஸ்கின்னை அப்படியே எடுத்திங்கன்னா வந்துடும். இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து சூடு ஆறுனதுக்கப்புறமா நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் மத்துலேயும் நல்லா மையாக கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஆற வச்சதுக்கப்புறமா நான் அரைக்க போகிறேன். இப்போது நம்ம 1 கப்பு தண்ணி சேர்த்துருந்தோம். அது பார்த்திங்கன்னா நல்லா வெந்து இந்த அளவுக்கு தண்ணி கம்மியாக இருக்குது. இந்த வாட்டரையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 1 கப்பு எடுத்து அதில் 1 ஸ்பூன் போல் கடலை மாவு, அதை தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கடலை மாவு வேண்டான்னா நீங்கள் ஒடிச்சக்கல்ல பவுடரையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஏன் நம்ம சேர்க்குறோன்னா அந்த சாம்பாரோடைய திக்னஸ் வரணுன்றதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். இது நம்ம தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு, சிறுபருப்பு எதுவுமே சேர்க்காம நம்ம ஒரு இன்ஸ்டன்ட் சாம்பார் செய்கிறதுக்கு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்ச பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போது சாம்பார் எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். இந்த மாதிரி கிளம்ஸ்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கடுகு சேர்க்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்தாக்கா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால நம்ம சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்தால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வதங்கட்டும். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து 2 கப்லேருந்து 2.5 கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த சாம்பார் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு குவான்டிட்டி இன்னும் அதிகமாக வேணும்னா நம்ம சேர்த்துருக்கிற இன்க்ரீடியன்ஸை டபுள் ஆக்கிக்கோங்க. அப்போ உங்களுக்கு சாம்பார் இன்னும் அதிகமாக கிடைக்கும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கடலை மாவு தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சா சாம்பார் ரெடி ஆகிடும். இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம சேர்த்துருக்கிற
அந்த கடலை மாவு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு திக்னஸ் வந்திருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை சேர்த்து 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். அப்போ தான் கொத்தமல்லியோடைய ஃப்ளேவர் சாம்பாரில் நல்லா இறங்கும். இப்போது சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி இட்லி ஸ்டீம் பண்ணி எடுத்தாச்சு. அதோடு சேர்த்து சர்வ் பண்ணால் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம பருப்பு சேர்க்காமலே ஒரு இன்ஸ்டன்ட் சாம்பார் ரெடி பண்ணிட்டோம். இது ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்க மறந்துடாதீங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம 3 பச்சை மிளகாய் சேர்த்துருந்தோம். காரம் கொஞ்சம் கூட தெரியலை. அந்த சோம்போடைய ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு சோம்பு ஃப்ளேவர் பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கேரு ஃபுட் பாஸ்கெட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா, பை பாய்.